நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்ஸில் நம்ம இது வரைக்கும் எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பேரண்டத்தின் இயல்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பொது அறிவியல் இயக்க விதிகள், அதாவது பொது அறிவியல் விதிகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் பொது அறிவியல் விதிகளில் நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓம் விதி, ஜூல் வெப்ப விதி, பாய்மங்களின் விதி, கெப்லரின் விதிகள், இதுகள்லாம் பொது அறிவியல் இயக்க விதிகளுக்கு கீழே வரக்கூடிய விதிகள். இன்னும் இந்த பொது அறிவியல் இயக்க விதிகள்லேயே ரொம்ப முக்கியமான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனின் விதிகள் தான். நியூட்டனின் இயக்க விதிகள் தான். நியூட்டனின் இயக்க விதிகள் என்ன, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்னும் அது பார்க்கல. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அப்புறம் அன்றாட வாழ்வில் இயக்கவியல், ஒளியியல் இப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்குது, சிலபஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து டாப்பிக்குமே இயக்கவியல் அப்படிங்கிற சிலபஸ் கீழே நான் கொண்டு வந்துட்டேன். இனிமேல் நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இயக்கவியல் அப்படிங்கிற சிலபஸ் கீழே கொண்டு வந்துடுவோம். தனித்தனியாக பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கும். அந்தந்த ஹெட்டிங் கீழே கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பொது அறிவியல் விதிகள், அப்புறம் விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், இயக்கவியல், இது எல்லாமே சயின்ஸ் சிலபஸ் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன செய்யறது, எல்லாத்தையுமே நான் இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொண்டு வந்துடுறேன். ஸோ சிலபஸ் படி தான் நம்ம நடத்துகிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், இது கம்ப்ளீட் பண்ணாமல் போயிடுவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். என்ன செய்கிறேன் அப்படின்னா இயக்கவியல் அப்படிங்கிற கீழே உங்களுக்கு சுருக்கி நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ இயக்கவியல் அப்படிங்கிற டாபிக் கீழே 6th எங்கே இருக்குது, 7th எங்கே இருக்குது, இந்த மாதிரி 6th 7th ஸ்கூல் புக்கிலே நான் என்ன செய்ய போகிறேன், நடத்த போகிறேன். அதுலேயும் சிலபஸில் உள்ளது மட்டும்தான், சிலபஸை தாண்டி போகிறது எதுவுமே நம்ம நடத்த போகிறது இல்லை. ஓகேவா? இன்னும் பொது அறிவியல் விதிகளில் நம்ம இவ்வளோ விதிகள் பார்த்துருக்குறோம். ஆனால் நியூட்டனின் இயக்க விதிகள் பார்க்கல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இயக்க விதிகள்லேயே முக்கியமானது நியூட்டன் இயக்க விதி தான். ஆனால் நான் பார்க்கல. ஆனால் இனிமேல் என்ன செய்வோம், கட்டாயம் இந்த நியூட்டன் விதிகள் பார்ப்போம். ஸோ அதனால் நான் அந்த விதியை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவீடுகளும் நான் என்ன செய்யலை, மென்ஷன் பண்ணலை. அப்போ அளவீடுகள் சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது. அளவீடுகள் ஒவ்வொரு டாப்பிக்கில் இனிமேல் தான் சயின்ஸில் சப் டாபிக் நம்ம எல்லாமே ஃபிசிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இயக்கவியல் கீழே எதெல்லாம் அளவீடுகள் வருதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், மெமரி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு விசையின் அலகு நியூட்டன், இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இயக்கவியல் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். அதுக்கப்புறம் ஒளியியல், அதாவது லைட்டு, அதுக்கப்புறம் ஒளியியல், சவுண்டு, இந்த மாதிரி சயின்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள எல்லா அலகுக்குமே அளவீடுகள் இருக்கும். ஸோ அதனால் அளவீடுகள் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்க்க வேண்டாம், நம்ம எல்லாமே சிலபஸ் கீழே வந்துடும். ஓகேவா கைஸ்? ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுகள் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து இயக்கவியல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒளியியல் அப்படின்னு ஒரு சின்ன சப்கட்டிங்கில் கொண்டு வந்துடுவேன், ஒளியியல். அதுக்கப்புறம் ஒளியியல், இது லைட்டு, இது சவுண்டு. அதுக்கப்புறம் என்னது இருக்குது, வெப்பம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தனியாக. இந்த மாதிரி என்ன செய்ய போகிறேன், எல்லாமே தனித்தனியாக பிரித்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொண்டு வர போகிறேன். ஸோ நம்ம சிலபஸ் படி தான் போகிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த சிலபஸ் எல்லாமே இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டாப்பிக்கில் கொண்டு சிலபஸில் உள்ள எல்லா கண்டென்ட்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நன்றி நண்பர்களே. இன்றைக்கி நம்ம முதல்ல அந்த இயக்கவியல் கீழே வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம செய்வோம், கட்டாயம் பார்ப்போம். நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இயக்கவியல் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இயக்கவியல் பக்கத்தில் பிகேவி அப்படின்னு போட்டிருக்கேன். பிகேவி அப்படின்னா பரீட்சைக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த டாப்பிக்லாம் நான் பிகேவி அப்படின்னு போடுறேனோ அந்த டாபிக் நல்லா தெரவு பண்ணிடணும். ஏன்னா கட்டாயம் அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா காய்ஸ்? ஸோ அதனால் என்ன செஞ்சுக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இயக்கவியல் பிகேவி அப்படின்னா அந்த இதுலேருந்து என்ன செய்யும், கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்குது. இதே மாதிரி சயின்ஸில் இன்னொரு கட்டாயம் கொஸ்டின் எதுவும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு உண்டு, அதாவது மனித நோய்கள் அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு பயாலஜியில். இப்போ அதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும். அப்போது சயின்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், எதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு பார்க்குறோமோ அதை ரொம்ப தெரவு பண்ணிடணும். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே நண்பர்களே,
இன்றைக்கி நம்ம இயக்கவியலில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து என்ன இந்த ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன் நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்கவியல் கீழே நம்ம எல்லா சிலபஸையும் என்ன செஞ்சிட்டோம், கொண்டு வந்துட்டோம். ஸோ அதில் வந்து இயக்கவியலில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் பாய்மங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, இங்கிலீஷில் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம இயக்கவியல் சிலபஸ் கீழே, அதாவது சிலபஸ் கீழே வரக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ இந்த டாப்பிக்கில் எந்த சிலபஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது, விசை, இயக்கம் மற்றும் அழுத்தம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் அழுத்தம் டாபிக் தான் வந்து இந்த பாய்மங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்குது. ஸோ நம்ம இனிமேல் அந்த சிலபஸை ஒரி பண்ணிக்க வேணாம்னு நினைக்கிறேன். டைரெக்டாக இயக்கவியல் அப்படின்னு நம்ம எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் என்ன செஞ்சிடும், ஒரு சுருக்கிட்டு இயக்கவியல் டாபிக் எங்கெங்கெல்லாம் வருது, முதல்ல 9th, அப்புறம் 10th எங்கே இருக்குது, 6th எங்கே இருக்குது, இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், நாம் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் என்ன செஞ்சுக்க வேண்டாம், ஒரி பண்ணிக்க வேண்டாம். சிலபஸுக்கு வர்றதுக்கு இல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸில் அழுத்தம் அப்படிங்கிற இது வந்து இருக்குது. ஸோ அழுத்தம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். முதல்ல இந்த ஃபார்முலா அழுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உந்து விசை பை தொடுபரப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உந்து விசை பை தொடுபரப்பு. இந்த இடத்துல உந்து விசை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த ஃபோர்ஸில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்படுது. இதில் நீங்கள் இந்த ரெண்டு டயக்ராமே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக செயல்படுது, அதாவது செங்குத்தாக செயல்படுது. ரெண்டாவது இதில் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக செயல்படுது, அதாவது சரிவாக செயல்படுது. அப்போது இந்த இடத்துல உந்து விசை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். செங்குத்து விசை தான் உந்து விசை அப்படின்னு அர்த்தம். அப்போ அழுத்தம் அப்படி ஃபார்முலா என்ன அர்த்தம் அப்படின்னா செங்குத்து விசை அல்லது உந்து விசை பை பரப்பு, அவ்வளோதான். ஜஸ்ட் இதை மட்டும் என்ன செஞ்சுக்கணும், முதல்ல அழுத்தம் அப்படின்னா இதை நினைவு வச்சுக்கிடணும். ரைட். ரெண்டாவது என்னென்னா அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க, பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னா பாஸ்கல். கட்டாயம் படிக்கணும், ஏன்னா அளவீடுகள் அப்படிங்கிற சிலபஸ் டாபிக் கீழே நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம படித்தே ஆகணும். அதில் வந்து அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்கல். ஏன் பாஸ்கல் அப்படின்னா இந்த அழுத்தத்துக்கான ஃபார்முலா வந்து என்ன செய்யுங்க, டைரெக்டாக எடுங்க. ஸோ உந்து விசைக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். விசை அப்படின்னாலே நியூட்டன். பரப்பு அப்படின்னா அதனுடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக பாஸ்கல் அப்படிம்பாங்க. நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரை என்ன சொல்லுவாங்க, டைரெக்டாக பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்கல். உங்களால் எதையுமே மெமரி பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. முதல்ல எதை மெமரி பண்ணுங்க அப்படின்னா அழுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அழுத்தம் அப்படின்னா உந்து விசை பை தொடுபரப்பு. உந்து விசை என்ன சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்கல். ரைட். மூணாவது என்னென்னா திடப்பொருள் செலுத்தும் அழுத்தமானது செலுத்தப்படும் பரப்பை சார்ந்தது அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த பரப்பளவை அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பரப்பளவை அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன அர்த்தங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடப்பொருளில் செலுத்தப்படும் பரப்பு குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பரப்பு குறைவாக இருந்தாலுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், விளக்கம் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது மறக்காது. இப்போ நாம் வந்து சின்ன வயசில் நாம் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா இந்த கோயில் திருவிழாக்களில் பார்த்துருப்போம். நிறைய சாமியார்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செப்பல், அதாவது ஆணி செப்பல் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லது நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஆணி செருப்பை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா காலில் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து சாமியை வந்து சுற்றி வருவாங்க. அப்போ அவங்க காலில் பார்த்தீங்கன்னா ரத்தமே வந்திருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரதம் வந்து கரெக்டாக இருந்திருக்கிறாரு, அதனால் அவர் காலில் வந்து ரத்தம் வரல. இந்த சப்பலை வேறு யாராவது போட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அவர் விரதம் வந்து சரியாக இருக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கிராமங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தான் கிராமங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த செருப்பை வந்து போடுறதுக்கு பயப்படுவாங்க. எங்கே ரத்தம் வந்துச்சுன்னா தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த செப்பலை போட மாட்டாங்க. ஆக்சுவலி இதனோட உண்மையான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யார் இந்த செருப்பு போட்டாலும் ரத்தம் வராது, கட்டாயம் வராது. ஏன்னா ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இந்த ஆணி செருப்பை நீங்கள் போட்டாலும் உங்கள் காலில் வந்து ரத்தம் வரவே வராது. 100% சயின்ஸ். இதுக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபிசிக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அதே ஆணி செப்பலை ஒரே ஒரு ஆணி இந்த இருக்குல்ல, ஒரே ஒரு ஆணி மட்டும் வச்சு அந்த செப்பலை போட சொல்லுங்களேன். ஏன் நிறைய ஆணி வைக்கிறாங்க? ஒரே ஒரு ஆணி மட்டும் வச்சாங்கன்னா அவங்க கால் குத்திரும். நிறைய ஆணி வச்சாங்கன்னா அவங்க கால் வந்து குத்தாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, பரப்பு குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம கால், இது வந்து நம்மளுடைய கால். இப்போ இந்த காலில் ஒரே ஒரு ஆணி குத்துது அப்படின்னா, இந்த ஆணி தான் வந்து நம்ம கால் மேலே என்ன ஏற்படுத்துது அப்படின்னா, ஒரு உந்து விசை ஏற்படுத்துது. ஒரு உந்து விசை ஏற்படுத்துது. இந்த உந்து விசை வந்து இந்த பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பரப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அழுத்தம் அதிகரித்து இந்த ஆணி வந்து நம்ம காலுக்குள்ளே துளைக்க வாய்ப்பு இருக்குது. பரப்பு கம்மின்னு என்ன அர்த்தம்னா இந்த இடத்த நான் சொல்கிறேன், ஆணியினுடைய முனையை சொல்கிறேன். இப்போ இதே இது நிறைய ஆணி இருக்குதுன்னு வைங்களேன், நிறைய ஆணி நம்ம கால் ஆணியினுடைய எண்ணிக்கை வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நிறையா இருக்கும் பொழுது என்ன ஆகும், ஒவ்வொரு ஆணியும் வந்து இந்த மாதிரி உந்து விசை செயல்படுத்தும். அப்படி செயல்படுத்தும் போது இந்த ஆணி பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கால்கள் மேலே செலுத்தக்கூடிய பரப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. அப்போ ஆணியினுடைய பரப்பு அதிகரிச்சது அப்படின்னா எந்த பொருள் வந்து உந்து விசை செயல்படுத்துதோ அதனுடைய பரப்பளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலில் செயல்படுத்தக்கூடிய அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். பரப்பு குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்படி ஆப்போசிட், பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும். இதன் காரணமாக தான் ஆணி சப்பலில் நிறைய ஆணி போட்டு நடந்தாலும் காலில் ரத்தம் வருவதில்லை. ஆனால் அதே ஆணி சப்பலில் ஒரே ஒரு ஆணியை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரத்தம் வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. கத்தி, ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பான கத்தி, அதே மாதிரி இன்னொரு கத்தி எடுங்க. இது வந்து ஷார்ப்பு இல்லாத கத்தி, கொஞ்சம் ஷார்ப்பு இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ரெண்டு கத்தி வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பழத்தை நறுக்கிறோம் அப்படின்னா எந்த கத்தி ஈஸியாக நறுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான கத்தி தான் வந்து பழத்தை ஈஸியாக நறுக்கும். ஏன் அப்படின்னா அந்த கத்தி செயல்படுத்தக்கூடிய பரப்பு வந்து ஷார்ப்பான கத்தி வந்து பரப்பு கம்மியாக இருக்கும். ஒரு பொருளின் மீது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு உந்து விசை செயல்படுத்துகிறோம். அந்த உந்து விசை ஏற்படுத்தக்கூடிய பரப்பு வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அழுத்தம் அதிகமாகுது. அழுத்தம் அதிகமானதுனால இந்த ஷார்ப்பான கத்தி ஈஸியாக பழத்தை செஞ்சிருது, வெட்டிடுது. ஆனால் இதே இது இந்த ஷார்ப் இல்லாத கத்தி பார்த்திங்கன்னா அந்த உந்து விசை ஏற்படுத்தக்கூடிய தொடு பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக இருக்குது. தொடு பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால, தொடு பரப்பு அப்படின்னா கான்டாக்ட் ஏரியா, இந்த கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால அழுத்தம் வந்து என்ன செய்யுது, குறையுது. அதனால் என்ன செய்ய முடியல, நிறைய காய்கறிகளை வந்து என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. ஸோ அப்போ இந்த கதைலாம் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா, திடப்பொருளில், இந்த முக்கியம், திடப்பொருளில் செலுத்தும் அழுத்தமானது தொடு பரப்பளவே சார்ந்ததும் போடுங்க. தொடு பரப்பு, செலுத்தப்படும் பரப்பை விட தொடு பரப்பு அப்படின்னு அர்த்தம். கான்டாக்ட் ஏரியா அப்படின்னு அர்த்தம். கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அழுத்தம் கம்மியாக இருக்கும். கான்டாக்ட் ஏரியா குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதை மட்டும்தான் நீங்கள் நினைவில் வச்சுக்கிடணும். ஸோ என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அழுத்தம் அப்படின்னா திடப்பொருட்களில் அழுத்தம் பார்க்குறோம். இதே மாதிரி எதுலலாம் அழுத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடில் அழுத்தம் இருக்குது. அதுதான் நம்மளோட ஹெட்டிங், பாய்மம். இப்போ ஃப்ளூயிடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் நீர் மட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. திரவ பொருளும் ஃப்ளூயிடு தான், வாயு பொருளும் ஃப்ளூயிடு தான். ஓகேவா? ஸோ அப்போ திரவ பொருள் அழுத்தம் எப்படி இயங்குது, வாயு பொருள் எப்படி இருக்குது, திடப்பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், 3 ஃப்ளூயிட்ஸ்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தனியாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா திடப்பொருள் பார்த்து முடிச்சாச்சு. திடப்பொருள் அழுத்தம் எதை சார்ந்தது அப்படின்னா தொடு பரப்பே சார்ந்தது, அவ்வளோதான். தொடு பரப்பலே சார்ந்தது. அப்போ தொடு பரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும், தொடு பரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அழுத்தம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெக்கானிக்ஸ் படிக்கும்பொழுது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் டாபிக், இந்த 3 லைன் மட்டும் போதும். ஜஸ்ட் இதில் ஒன் வேர்டு எதுவும் பார்த்தீங்கன்னா அழுத்தம் அப்படின்னா என்ன, அப்புறம் அழுத்தத்தின் அலகு என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம்
திடப்பொருளில் அழுத்தம் எதனை சார்ந்தது? தொடு பரப்பளவை சார்ந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடு பரப்பளவு குறைவாக இருந்துச்சுன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும், தொடு பரப்பளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும். இவ்வளோதான் உண்மை, ஜஸ்ட் சிம்பிள். அப்புறம் அந்த ஆணி கதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, இனி அடுத்து திரவங்களில் அழுத்தம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே நண்பர்களே, திரவங்கள் வாயுக்களில் அழுத்தம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ போதும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு என்ன செஞ்சுருக்கோம், சின்ன டெஸ்ட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் எதில் தப்பு விடுறீங்க அப்படிங்கிறத நம்ம செய்வோம், டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருவோம். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். உங்களுடைய வேலை என்னென்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா கைஸ், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.